இப்போ நம்ம லினக்ஸ்ல எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நான் லினக்ஸ்ல வந்து நோட் 1ன்னு ஒரு சர்வர் வச்சுருக்கேன். இதை நான் கிளைண்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன். லினக்ஸை பொறுத்த வரைக்கும் சாம்பா கிளைண்ட்டு ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். அதே மாதிரி CIFS யூட்டில்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து சாம்பாவை மவுண்ட் பண்ண முடியும். சாம்பா வந்து விண்டோஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கலாம், லினக்ஸ்லையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். லினக்ஸில் யூஸ் பண்ணும்போது அந்த சாம்பா கிளைண்ட்டும் CIFS யூட்டில்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ பாருங்கள், RPM-QA pipegrid சாம்பா. இப்போ சாம்பா பார்த்துட்டிங்கன்னா சாம்பா கிளைண்ட் லிப் மட்டும் தான் இருக்கும். சாம்பா கிளைண்ட் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்காது, நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். பார்த்தீங்கன்னா சாம்பா கிளைண்ட் லிப் மட்டும் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் சாம்பா -client. நீங்கள் சாம்பா ஸ்டார்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். சாம்பா சர்வர் இன்ஸ்டால் ஆகும், சாம்பா கிளைண்ட் இன்ஸ்டால் ஆகும், சாம்பா சம்மந்தப்பட்ட எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் சாம்பா கிளைண்ட், நம்ம கிளைண்ட் மிஷினுக்கு சாம்பா கிளைண்ட் மட்டுமே போதும். இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆனால் மட்டும்தான் உங்களோட SMP கிளைண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும். அது மூலமாக நம்ம டிஸ்கவர் பண்ணிக்கலாம் நம்ம சாம்பா சர்வர்லேருந்து என்னென்னலாம் நமக்கு மவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு, ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு. ஓகே, இப்போ எஸ் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இப்போ SMP client -l 192.168.19.7 இப்போ வந்து என்டர் சாம்பா ரூட் பாஸ்வேர்ட். நம்ம இப்போ இந்த இடத்துல என்டர் அடிச்சோம்னா அனாமினஸ் யூஸராக லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அனாமினஸ் லாகின் சக்ஸஸ்ஃபுல்ன்ட்டு பப்ளிக்ங்கிற ஒரு டிஸ்க் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரைவேட்டுங்கிறது ஒரு இது வந்து நமக்கு ஷேர் பண்ணிக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து டிஸ்கில் வரும். இப்போது நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைலில் என்ன பண்ணியிருந்தோம்னா ப்ரௌசபிள் ஈக்குவல் டு எஸ்ன்னு கொடுத்தனால இந்த டைரக்டரி வந்து நமக்கு வந்து கிளைண்ட் நோட்டில் விசிபிள் ஆகுது. இப்போது அதே சர்வரில் உள்ள கான்ஃபிகரேஷன் ஃபைலில் நம்ம ப்ரௌசபிள் ஈக்குவல் டு நோன் கொடுத்துட்டா விசிபிள் ஆகாது. இப்போ நம்ம அதை செக் பண்ணலாம். vi/etc samba smp.conf இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ப்ரௌசபிளில் போய்ட்டு நோன் கொடுக்குறேன். அதே மாதிரி இதையும் நோன் கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். சிஸ்டம் CTL restart SMP. இப்போ செக் பண்ணி பாருங்க. இப்போ எதுவுமே நமக்கு வந்திருக்காது. அந்த நம்ம ஷேர் பண்ண 2 டைரக்டரி இன்ஃபர்மேஷன்ஸுமே இங்கே வந்திருக்காது. நம்ம சொன்ன அந்த கமாண்ட் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஒரு கிளான்ஸ் மாதிரி என்ன டைரக்டரி ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த இது கொடுத்துக்கலாம். ஷேர் நேம் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் பப்ளிக் ப்ரைவேட். இது மூலமாக தான் நம்ம வந்து மவுண்ட் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ நம்ம சர்வரில் வந்து நம்ம அதை ப்ரௌசபிள் நோன் கொடுத்தனால நமக்கு விசிபிள் ஆகலை. இப்போ நம்ம வந்து எஸ்ன்னு மாற்றிக்கலாம். எஸ் எஸ் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்துட்டிங்கன்னா அனாமினஸ் யூஸராகவும் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி -u நம்ம சாம்பா யூசர் மூலமாக செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பா /ரூட்னு முன்னுக்கூட்டி கிடச்சி இப்போ வந்து யூசர்னு கேட்குது. யூசருக்குள்ள பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் இனிமேல் செக் பண்ணும். நம்ம யூசருக்குள்ள பாஸ்வேர்டு கொடுத்தோம், அதோட இன்ஃபர்மேஷன் என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதான் நம்ம வந்து அனாமினஸ் யூஸராக செக் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக் யூசர் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். நம்ம கிளியர் ஸ்கிரீன் கொடுத்துக்கலாம். df-ht பாருங்கள், என்கிட்ட எந்த விதமான சாம்பா டைரக்டரியுமே இல்லை, எதுவும் CFS மவுண்ட் ஆகலை. இப்போ நான் வந்து மவுண்ட் பண்ண போகிறேன். மவுண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பாயிண்ட் கிரியேட் பண்ணணும். அதாவது மவுண்ட் பாயிண்ட் mkdir/public_share ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். mkdir/private_share ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதில் மவுண்ட் பண்ண போகிறோம். எதை மவுண்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வர்லேருந்து 2 பப்ளிக் ப்ரைவேட் டைரக்டரியை ஷேர் பண்ணிக்கோம் கிளைண்ட்டுக்கு. இப்போ நம்ம வந்து பப்ளிக் எப்படி மவுண்ட் பண்ணலாம் பார்க்கலாம். mount /192.168.19.7/public எந்த இதில் மவுண்ட் பண்ண போகிறீங்கன்னா /public share மவுண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல பப்ளிக் வந்து நம்ம லினக்ஸில் வந்து -oங்கிற ஆப்ஷன் மூலமாக மவுண்ட் பண்ணிக்கலாம். -o GUST கெஸ்ட் யூசர்.
ஓகே, இப்போ ஏன் மவுண்ட் ஆகலன்னா CIFS ஃபைல் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா RPM-QA பைப் கிரேப் CIFS கொடுத்து செக் பண்ணி பாருங்கள், அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிருக்காது. CIFS பேக்கேஜ் இருந்தால் தான் கிளைண்ட்டில் நம்ம மவுண்ட் பண்ண முடியும். SMB கிளைண்ட் ஆப்ஷன் மூலமாக நம்ம வந்து என்னென்னலாம் ஷேர் பண்ணிக்காங்கிறத விசிபிள் பண்ணிக்கலாம். இந்த யூட்டிலிட்டி மூலமாக மட்டும்தான் நம்மளால் மவுண்ட் பண்ண முடியும். அதனால தான் நமக்கு வந்து ராங் எஃப்எஸ் டைப்னு வந்துட்டு. இப்போ நம்ம அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். install CIFS-utils. எஸ் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள், RPM CIFS பேக்கேஜ் வந்துட்டு. கிளைண்ட்னோட பொறுத்த வரைக்கும் SMB நம்ம கன்ஃபிகர் பண்ணலாம் தான். SMP கிளைண்ட் தேவை, அதே மாதிரி CIFS யூட்டிலிஸ் பேக்கேஜ் தேவை. அது சாம்பா -client பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். CIFS-utils பேக்கேஜ் ரெண்டு இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் தான் நம்ம கிளைண்ட்டில் மவுண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம மவுண்ட் கமாண்ட் ரன் பண்ணலாம். பெர்மிஷன் டினைடு வந்துட்டு. ஓகே, இப்போ கான்ஃபிகரேஷன் ஃபைலை போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஏன் பெர்மிஷன் டினைடு வந்துருக்குன்னு. vi/etc samba smp.conf கான்ஃபிகரேஷன் ஃபைல் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ls-ld பப்ளிக். ஓகே, இதுக்கும் ஃபில் பெர்மிஷன் தான் இருக்குது. /etc samba smp.conf. ஒரு முக்கியமானது ஒரு மிஸ் பண்ணிட்டோம். vi/etc samba smp.conf இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு பப்ளிக் =s கொடுக்கணும். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். systemctl restart smp. இப்போ நம்மளால் மவுண்ட் பண்ண முடியும். மவுண்ட் பண்ணியாச்சு. df-h செக் பண்ணி பாருங்கள். ஸோ பப்ளிக் ஷேர் வந்துட்டு cd பப்ளிக். இப்போ நம்ம இதில் வந்து vi lnx_file 1.txt ஹாய்னு சேவ் பண்ணுறேன். அதே மாதிரி ll கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். mkdir lnx_dir1. அதே மாதிரி cd lnx அந்த டைரக்டில் போயிட்டு vi lnx_file 1.txt இதுலையா ஹாய்னு கிரியேட் பண்ணுறேன். இப்போது சர்வரில் செக் பண்ணி பார்க்கலாம். cd பப்ளிக் ls-ltr நம்ம லினக்ஸில் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணோம், lnx_dirன்னு. அது மாதிரி lnx_file 1.txtன்னு கொடுத்தோம். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹாய், அதே மாதிரி இந்த டைரக்டரிக்குள்ளே போய்க்கோங்க. lnx டைரக்டரின்னு போய்க்கலாம். அதே மாதிரி இப்போது இதில் பார்த்தீங்கன்னா lnx_file 1.txt. ஸோ நம்மளால் ஃபைலை வியூ பண்ண முடியுது பப்ளிக்னால. இப்போ அதே மாதிரி பப்ளிக்கில் நம்ம ரெண்டு ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்துட்டோம். ஃபஸ்ட் ஆப்ஷனை என்ன கொடுத்துருந்தோம்னா /vi etc samba smp.conf. இதில் பார்த்தீங்கன்னா பாத் வந்து பப்ளிக் =s கொடுத்துருந்தோம், ரைட்டபிள் எஸ்ன்னு கொடுத்தோம், ப்ரௌசபிள், கிரியேட் மாஸ்க் =666 ஐ மீன் டைரக்டரி மாஸ்க். இது நம்ம ரெண்டுத்தையும் கமெண்ட் பண்ணுறோம். இன்னொரு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து அட்வைசபிள் கிடையாது. எதுக்காகனா இப்போ பாருங்கள், எதுக்காக அட்வைசபிள் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம கிரியேட் பண்ண டைரக்டரி பாருங்கள், ஃபில் பெர்மிஷன்ஸ் இருக்குது. ls-ld/public பார்த்தீங்கன்னா ஃபில் பெர்மிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி உள்ள கண்டென்ட்டை பாருங்கள், எல்லா கண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபில் பெர்மிஷன்ஸ் இருக்கும். யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதனால இது வந்து அட்வைசபிள் கிடையாது. நம்ம இதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் மூலமாக. /etc samba smp.conf. ஓகே, கான்ஃபிகரேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் மாஸ்க்கு டெலீட் பண்ணிடுங்க. டைரக்டரி மாஸ்க்கையும் டெலீட் பண்ணிவிட்டு force user =user12. நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் சாம்பாக்காண்டி ஒரு யூசர் கிரியேட் பண்ணியிருந்தோம்னு. யூசர் 12 கூட வேண்டாம், யூசர் 1 கூட 11 கூட வச்சுக்கலாம். அதுமாதிரி force group =user11. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். அதுமாதிரி chmod 77 நம்ம வந்து மாற்றிக்கலாம்.
public அதுமாதிரி chown user11:/public. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. systemctl restart smp. ஏன்னா நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைலில் சேஞ்சஸ் பண்ணிக்கோம். என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கோம் பாருங்கள், /etc samba smp.conf. இந்த தான் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் சேஞ்ச் பண்ணோம். ஃபோர்ஸ் யூசர் ஃபோர்ஸ் குரூப். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரியேட் மாஸ்க் டைரக்டரி மாஸ்க் கொடுத்துருந்தோம். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஃபோல்டருக்கு ஃபில் பெர்மிஷன் செட் பண்ணியிருந்தோம். அதுமாதிரி உள்ளே கிரியேட் ஆகக்கூடியதுக்கு ஃபில் பெர்மிஷன் செட் பண்ணியிருந்தோம். முக்கியமாக ஃபைல் ஏதாவது நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்துட்டிங்கன்னா நோபடி யூசர்னு வந்திருக்கும் பாருங்கள். நோபடி விண்டோஸில் கிரியேட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா user11 வந்திருக்கு. ஏன்னா விண்டோஸில் நம்ம user11 கிரெடென்சியல் மூலமாக லாகின் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணோம். லினக்ஸில் கெஸ்ட் யூசரை கிரியேட் பண்ணோம். கெஸ்ட் யூசரை கிரியேட் பண்ணனால அது கிரியேட் பண்ணக்கூடிய டேரக்டரிக்கும் அது கிரியேட் பண்ணக்கூடிய ஃபைலுக்கும் யூசர் அண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா நோபடியாக தான் இருப்பாங்க. இனிமேல் நோபடின்னு இருக்க மாட்டாங்க, user11 இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து user11 வந்து ஃபோர்ஸ்டு யூசராக நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கிளைண்ட் நோடில் செக் பண்ணி பார்க்கலாம். பேக் போயிட்டு cd/public ls-l கொடுங்க, mkdir lnx_dir2 அதேமாதிரி vi lnx_file2.txt hi cd lnx_dir2 போய்க்கலாம். அதேமாதிரி இங்கேயும் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், lnx_file2.txt. இது டெஸ்டிங் பர்பஸ்க்காக நான் கிரியேட் பண்ணுறேன். நீங்கள் ரியல் டைமில் என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கிளைண்ட் மிஷினில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரூட்னு தான் இருக்கும். ஆனால் சர்வரில் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ரூட்னு இருக்காது. நமக்கு என்ன யூசரோ அதனால தான் முன்னாடி பார்த்தீங்கன்னா நோபடின்னு வந்திருக்கு. user11 வந்துச்சு. இப்போ செக் பண்ணி பாருங்கள், -l/public நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஃபைல் பாருங்கள், lnx2 பார்த்தீங்கன்னா user11 வந்துருக்குது. அதே மாதிரி அந்த டைரக்டரி பார்த்தீங்கன்னா user11 இருக்குது. அதே மாதிரி pub இதில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம், அதுவும் user11 தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து சாம்பா நீங்கள் பப்ளிக் அப்படி யாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா லினக்ஸ் மிஷின் உள்ளவங்களுக்கு இந்த ஆப்ஷனும் யூஸ் பண்ணி பண்ணுங்க. இது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது, இது வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எந்த விதமான பெர்மிஷனும் சேஞ்ச் பண்ணலை. நம்ம வந்து ஃபோர்ஸ் யூசராக வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பெர்மிஷன்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணலை. இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து user11 தான் ஓன் பண்ண போகிறாங்க. user11னால அதுமாதிரி இல்லை நம்ம எதனா டெலிட் பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், pwd rm-rf ஸ்டார் நம்மளால் டெலிட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். cd public ls-ltr. ஸோ நம்ம பப்ளிக்கை வந்து பார்த்தாச்சு. இப்போ எப்படின்னா கெஸ்ட் யூசரை வந்து எப்படி மவுண்ட் பண்ணி எப்படி பண்ணுறோம் பார்த்தோம். அதே மாதிரி கெஸ்ட் யூசரில் யூமவுண்ட் எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா யூமவுண்ட் public _share சாரி நம்ம சர்வரில் பண்ணுறோம். df-ht mount pipe grep cifs பார்த்தீங்கன்னா இதுதான் அதோடைய டீட்டெயில்ஸ். // அதோடைய சர்வர் ஐபி அட்ரஸ், அந்த ஷேர் நேம், அப்புறம் எதில் நம்ம மவுண்ட் பண்ணிக்கோமோ அந்த மவுண்ட் நேம், டைப் பார்த்தீங்கன்னா cifs, ரீட் ரைட் இது வந்து டிஃபால்ட்டாக எல்லாத்துக்கும் வரக்கூடியது தான். ரீட் ரைட் ரியல் டைம் அதோடைய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வெர்ஷன் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொன்று சொல்லலாம், சர்வரில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, smp ஸ்டேட்டஸ். இந்த கமாண்ட் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன நோடெல்லாம் நம்ம சர்வரில் லாகின் பண்ணியிருக்குங்கிற டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா 71 அதாவது கிளைண்ட் நோடு லினக்ஸ் நோடு வந்து நம்ம இதில் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கு. எதுன்னு பார்த்தீங்கன்னா கெஸ்ட் யூஸராக பண்ணிக்காங்க, அதனால தான் நோபடின்னு இருக்குது. இப்போது அதே மாதிரி இப்போ விண்டோஸில் லாகின் பண்ணி பாருங்கள். இப்போ விண்டோஸில் பார்த்தீங்கன்னா user11 192.168.19.1 ஏன்னா இது அதோடைய டிஃபால்ட் கேட்வே. இப்போ விண்டோஸ் மிஷினில் லாகின் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் மிஷினில் பார்த்தீங்கன்னா SMP_11 விண்டோஸில் லேட்டஸ்ட் SMP வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. லினக்ஸில் டிஃபால்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா SMP3_02. நம்ம லினக்ஸ்லேயே இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், /public share மவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ திரும்பி மவுண்ட் பண்ண போகிறேன். மவுண்ட்
இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா கெஸ்ட் யூஸராக மவுண்ட் பண்ணோம். ஆனால் வெர்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எதுவும் ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் எதுவும் யூஸ் பண்ணல. இப்போ நம்ம வெர்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். கெஸ்ட் -vvers = 1.0. இது வந்து சாம்பா வெர்ஷன். சாம்பா வெர்ஷன் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பா 1.0, சாம்பா 2.0, சாம்பா 2.1, சாம்பா 3.0, சாம்பா 3 இதெல்லாம் வந்து லினக்ஸ் சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம 1.0 லாகின் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் மவுண்ட் பண்ணியிருக்கேன். df-ht செக் பண்ணி பாருங்கள். பப்ளிக் சார் netstat-atnpl இதில் வந்து டேரெக்டாகவே என்ட்ரு அடிங்க. பார்த்தீங்கன்னா எஸ்எம்பி பாருங்கள் 445 அந்த போர்ட் வந்து லிசன் ஆகிருக்கும். இதுதான் அதோடைய 445 போர்ட்டு. அதே மாதிரி சர்வரில் செக் பண்ணி பாருங்கள். நெட்ஸ்டாட் அதுக்கு முன்னாடி எஸ்எம்பி கிளைண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் கெஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா NT1 மாறிட்டு. NT1னா 1.0 நம்ம மவுண்ட் பண்ணியிருக்கோம் கெஸ்ட்டை வந்து. அதனால் 1.1 மாறிட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா SMP_02 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1.1 மாறிட்டு. இப்போ அதேமாதிரி நம்ம வந்து மாற்றலாம் தான் மாற்றிக்கலாம். netstat-atnpl செக் பண்ணி பாருங்கள். போர்ட் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா 445 போர்ட் வந்து லிசன் ஆகிருக்கும். அதேமாதிரி 139 போர்ட் வந்து லிசன் ஆகிருக்கும். எஸ்எம்பிக்குள்ள போர்ட் இது வந்து டிசிபி ப்ரோட்டோகால் போர்ட் யூஸ் பண்ணுறதுனால 139 445. இதே யூடிபியாக இருந்துச்சுன்னா 137 138 யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நம்ம வந்து திரும்பி வெர்ஷனை மாற்றலாம். அதுமாதிரி யூமௌண்ட் கொடுக்குறேன். வெர்ஷன் 2.0 df-ht மவுண்ட் ஆகிருக்குது. மவுண்ட் பைப் கிரேப் CAFS பார்த்தீங்கன்னா 2.0 இருக்குது. அதே மாதிரி இப்போ அங்கே சர்வரில் செக் பண்ணி பார்க்கலாம் எஸ்எம்பி ஸ்டேட்டஸை. இப்போ பார்த்தீங்கன்னா SMP 2_02 நோபடிக்கு. இது நம்ம நோபடி யூசர் 11 லாகின் பண்ணாலும் இதே ஸ்டேட்டஸ் தான் காட்டும். இப்போ இங்கே வெர்ஷனை செக் பண்ணி பாருங்கள். யூமௌண்ட் கொடுக்குறேன். அதே மாதிரி திரும்பி மவுண்ட் 2.1 இப்போ வெர்ஷனை செக் பண்ணி பாருங்கள். 2.1 இங்கே சர்வரில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்கள். 2_10 இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2_02 இருந்துச்சு. இப்போ வந்து 10 மாட்டி. ஏன்னா 2.1 வெர்ஷன் நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி யூமௌண்ட் கொடுக்குறேன். இப்போ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.0 லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் CFS 3.0 இப்போ சர்வரில் செக் பண்ணி பாருங்கள். 3_00 வந்துட்டு. அதே மாதிரி லேட்டஸ்ட் டிஃபால்ட் வெர்ஷன் பார்த்துட்டிங்கன்னா இப்போ யூமௌண்ட் கொடுக்குறேன். மவுண்ட் கொடுக்குறேன். வெர்ஷன் 3.1 மவுண்ட் பண்ணுறேன். 3.1 வந்து லினக்ஸ் ஒன்றும் சப்போர்ட் பண்ணலை. 3 சப்போர்ட் பண்ணும். 3 வந்து டிஃபால்ட் வெர்ஷன். 3 வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் சப்போர்ட் பண்ணும். இப்போ CAFS கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். வெர்ஷன் 3 இங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். SMP ஸ்டேட்டஸ் 3_02 சுனு நம்ம 3.1 3. அந்த இதெல்லாம் ஒன்றும் வரல. லினக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3 தான் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து மவுண்ட் ஆப்ஷனில் வெர்ஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்த்தோம். இப்போ நம்ம வந்து யூமௌண்ட் கொடுத்துட்டு நம்ம டிஃபால்ட் வெர்ஷனில் எப்படி என்னன்னு பாருங்கள். டிஃபால்ட் வந்து ஃப்ரீயாக தான் மவுண்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம எந்த விதமான வெர்ஷன் ஆப்ஷனுமே யூஸ் பண்ணல. டேரெக்டாக கெஸ்ட் யூஸராக மவுண்ட் கொடுக்குறேன். இப்போ CAFS கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். வெர்ஷன் டிஃபால்ட் இங்கே வந்துட்டு. அதே மாதிரி சர்வரில் செக் பண்ணி பாருங்கள். SMP ஸ்டேட்டஸ் SMP 3_02 இங்கே SMP 3_00. ஸோ நம்ம இது வந்து 3 வெர்ஷன் வந்து மவுண்ட் ஆகிருக்குது. டிஃபால்ட் வெர்ஷன் 02. இப்போ யூமௌண்ட் பப்ளிக் பேச்சு விண்டோஸில் செக் பண்ணலாம். பப்ளிக்கை கிளிக் பண்ணுங்க. win_file1 hi
இப்போ நம்ம வந்து பப்ளிக்லேயே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சர்வரில் இங்கே di/public ஷேர்க்குள்ளே போய்க்கோங்க, எல்எல் கொடுத்துக்கோங்க. ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். எல்எல் df-ht மவுண்ட் ஆகல, மவுண்ட் df-ht cd public போய்க்கோங்க. இப்போ vi lnx underscore file 1.txt hi. இப்போ சர்வரில் செக் பண்ணி பாருங்க, எஸ்எம்பி ஸ்டேட்டஸ் யூசர் 11 வந்து விண்டோஸில் லாகின் பண்ணிக்க சொன்னோம். விண்டோஸில் ஐபி பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி ஓப்பன் பண்ணிவிட்டு ஐபி கான்ஃபிக் என்னுடைய ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.37.159. அதுமாரி நம்மள்ட்ட 2 ஐபி அட்ரஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறேன், திரும்பி டைரக்டரி ஓப்பன் பண்ணுறேன். குயிக் ஆக்சஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. /192.168.37.7. இப்போ நம்மள்ட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம்னா அந்த யூசர் நேம் மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், யூசர் 11க்குள்ள பாஸ்வேர்டு கொடுங்க. ஸோ நம்மளோட ஃபைலை ப்ரைவேட்டாக ஆக்சஸ் பண்ண முடியுது, பப்ளிக்காக ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போது அந்த டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பி வந்து ஏபிசின்னு டைப் பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லினக்ஸ் ஃபைலையும் ஓப்பன் பண்ணுறேன், ஏபிசின்னு டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டேன். cat lnx cat win